சும்மா இருக்கணும் ராகுவான். அவர் என்ன பண்ணுவார்னா, நட்சத்திரநாதன் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பார்ல. மேக்சிமம் சாரநாதன்னா என்ன செய்யணும், நல்லது செய்யணும். இந்த சனி திசை ஒன்று நடக்கும்போது மட்டும் பாருங்கள், பாவக்கோள்களை நானும் சேர்ந்து வரேன்னு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ராகு சும்மா இருந்திருந்தாலும் அவருக்கு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய 180 டிகிரியில் இருக்கக்கூடிய கேது, எனக்கு கொஞ்சம் ரோலை கொடுங்கயா, கதாபாத்திரத்தை கொடுங்கயான்னு உள்ளே வருவார். உனக்கு தான் திசையே இல்லையே அப்படின்னு சொன்னால் புத்தி நடக்கும்ல அப்படின்னு சனி திசைக்குள்ளே ஒரு ஏரியாவுக்குள்ளே கேது வந்து கவர் பண்ணுவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காற்று வேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புத்தி ரொம்ப வேகமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த திருமண ஏரியாவில் போலியான உறவுகளை, போலியான நண்பனை, போலியான காதலை, போலியான மன வாழ்க்கையை இவர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சூழ்ச்சி வலையில் பின்ன வைப்பார். எப்பயுமே மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஜென்டில்மேனாக, ரொம்ப கௌரவமாக, ஒரு பிரம்மாண்டமாக அந்த சனி பகவானுடைய திசையில் வெளியில் தெரிவாங்க. ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, அவர்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு யார்கிட்டையுமே சொல்ல முடியாத, யாரு காதலையும் கேட்க முடியாத, யாருக்குமே தெரியப்படுத்த முடியாத ஒரு ரணத்தை, ஒரு சோகத்தை இவர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை கர்ம கிரகங்கள் சனி பகவானுடைய திசையில் ராகு கேதுவினுடைய புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும்.